ஸோ பெர்க்சனுடைய அந்த நினைவுகள் சார்ந்த விஷயம்தான் அந்த ஒசூனுடைய படத்திலும் 3 அளவுகளில் படிமமாக்கப்படுகிறது. அப்பாவும் பொண்ணு படுத்திருக்காங்க. அவங்க முன்னால் நிகழ்ந்த ஒரு விஷயத்தை பற்றி, ஒருத்தரது மனைவியை பற்றி, ஒருத்தரது கணவரை பற்றி பேசுகிறாங்க. அப்படி நான் பண்ணது சரியா தப்பான விஷயமாச்சேன்னு அப்படின்னு மகள் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேமரா பார்வை என்பது இங்கே கிடையவே கிடையாது. ஹாலிவுட் இதில் 180 டிகிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே அந்த பெட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோணங்கள். இந்த நிலைக்கு முன்னால் அந்த கோயிலினுடைய அழகியலை பற்றி அப்பா பேசுகிறார் பொண்ணுக்கிட்ட. ஸோ அப்போ எக்ஸ்பிளிசிட்டாக நமக்கு எதுவும் சொல்லப்படலை. குழந்தைகள் அந்த பக்கமாக போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே அப்பா கண்ணை இறந்து போகிறார். மகளை அதுக்கு முன்னால் நிலையில் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஃப்ளவர் வாசியும் 3வது கதாபாத்திரம், முக்கியமான கதாபாத்திரமாக துலூஸால் பார்க்கப்படுகின்ற அந்த அழகிய பூஞ்சட்டி இருக்கிறது. அது 2 முறை ஃபோக்கஸில் வருது. இதை அப்படியே மனசில் வச்சுங்க. இப்போ பெர்க்சன் சொன்னது நினைவுகள் சம்பந்தப்பட்டது. 3 வகையான நினைவுகள்: habitual memories, pure memories and unsolicited memories. எது unsolicited memories? நம்ம இன்றிரவு ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போகும்போது நம்ம கனவு நிலைக்கு போவோம். So when we enter the deep sleep phase, we will enter the dream phase. In the dreams, we will be having unsolicited memories. நமக்கு தேவையில்லாத, தேவைப்படாத, நாம் கூப்பிடாத நினைவுகள் நம்மை இந்த கனவு நிலையில் ஒரு உறவாடலுக்கு உட்படுத்தும். இதுக்கு முன்னால் இருக்கிறது பியூர் மெமரிஸ், ரீகலெக்ஷன். வி நீட் டு, நம்ம ரோட்டில் போகிறோம், திடீர்னு ஒருத்தரை பார்க்குறோம், இவரை இங்கே பார்த்துருக்குமோ அப்படின்னு ஒரு சடனாக ஒரு இவர் நமக்கு அறிமுகமானவரா, இவர் அங்கே பார்த்த ஞாபகமாக, ஒரு ரீகலெக்ஷன் ஃபேஸ். அதே ரோட்டில் போகிறோம், கொஞ்சம் தூரம் போனவொன்னே இன்னொருத்தர் தெரிகிறாரு. 2வது முன்னால் சொன்ன மாதிரி ஒரு வேக்னஸ் இல்லை, ஒரு நிரந்தரமற்ற தன்மை இல்லை. இங்கே அவரது பெயரை நம்மால் சொல்ல முடிகிறது, அவரது முகத்தை நம்மால் அடையாளப்படுத்த முடிகிறது. ரெக்கக்னிஷன். ஸோ அக்கார்டிங் டு துலூஸ், இந்த கால நேரம் படிமாக்களுக்கு முக்கியமான 3 தளங்கள். முதலில் ரெக்கக்னிஷன், recognizing something with the help of our networks of short circuit. 2வது recollection. 3வது fantasy stage அல்லது dream state. ஒரு அளவில் துலூஸ் குறிப்பிடுகிறார், our failures to recognize, recollect results in time images. கால படிமாக்களுக்கு முக்கியமான ஒரு காரணி our failure to recognize and recollect. So failures of recognition முக்கியம். அங்கே மூமெண்ட் இமேஜில் படிமாக்கம் எவ்வாறு நடக்கிறது? எல்லாம் ஒரு கோர்வையில், ஒரு தொடர் நிலையில், எந்தவித சிக்கலும் இல்லாமல் நடக்கிறது. இங்கே கால நேரம் சார்ந்த படிமாக்கம் என்பது இங்கே எல்லாமே ஒரு சஸ்பெண்டட் ஸ்டேட்டில், ஷார்ட் சர்க்யூட் அதிகமாக நடக்குதுங்க. கேயாஸ் அதிகமாக வேகமாக வேலை செய்கிறது. குழப்ப நிலை, அதனுடைய வேகம் அசுரத்தனமாக இருக்குது.
அதனால் we fail to recognize, we fail to recollect, and when we recollect, it is something bizarre as in our dream. இங்கே அவர் சில முக்கியமான அடையாளப்படுத்துதலை பண்ணுறார். எது அருமையான காலப்படிமாக்கம் என்று பார்த்தால் பளிங்கு நிலை காலப்படிமாக்கம், crystal image. And what is a crystal image? இப்போ பளிங்குன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா, crystal. Actual optical image crystallizes with its own virtual image, does not abstract time, it does better, it reverses its subordination in relation to movement. Movement image எவ்வாறு துலூஸ் டிஃபைன் பண்ணுறாருன்னா, here time is subordinated to movement. மூமெண்ட் இமேஜில் என்ன வரையறைனா, இந்த இயங்கு சார்ந்த படிமாக்கல்ல காலம் இரண்டாவதாக பார்க்கப்படுகிறது. ஸோ இட் இஸ் எ மூமெண்ட் இமேஜ். அங்கே எது முக்கியம்? இந்த புலன் சார்ந்த சென்சரி மோட்டார் சார்ந்த விஷயம்தான் பிரதானப்படுத்தப்படுகிறது. இயக்கம், இயங்கு நிலை படிமாகத்தில் காலம் ரெண்டாவது நிலை. டைம் இமேஜில் என்னன்னா காலம் முதன்மைப்படுத்தப்படுகிறது, மூமெண்ட் பின்தள்ளப்படுகிறது. இதை இன்னொரு அளவுலையும் அவர் சொல்வார். மூமெண்ட் இமேஜ் இன்டைரக்ட் வெர்ஷன் ஆஃப் டைம் இமேஜ். மூமெண்ட் இமேஜில் நேரம் காலம் சார்ந்த விஷயங்கள் நேரிடையாக படிமாக்கம் செய்யப்படவில்லை, மறைமுகமாக படிமாக்கம். ஆனால் கால நேர படிமாக்கல்ல நேரிடையாக கால நேரம் படிமாக்கம் செய்யப்படுகிறது. எவ்வாறு? அதனுடைய உச்சகட்டம் தான் இந்த பளிங்கு நிலை படிமாக்கம், பளிங்கு நிலை கால படிமாக்கம். அதற்கு உதாரணம், கண்ணாடியை சார்ந்து மேற்கத்திய தத்துவத்தில் ரொம்ப வியாக்கியானங்கள் வந்திருக்கின்றன. லக்கான் என்ற உளவியல் பகுப்பாய்வு அறிஞர் 1950களில் கண்ணாடி பருவத்தை பற்றி பேசுகிறார். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அது அந்த சமூக புரிதலுக்கு தயாராகும் வரை அது தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள நினைக்கிறது. தனக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது, தனது பாலினம் சார்ந்த அடையாளம் என்ன என்பதை இந்த கண்ணாடி முன்னால் நின்று அது வியாக்கியானம் செய்யும் பொழுது அது கண்ணாடி பருவம் என்று லக்கான் சொல்கிறார். அதற்கடுத்து பெரிய அளவில் இந்த கண்ணாடி சார்ந்து பேசியவர்கள் 2 பேர். ஒன்று மிஷேல் ஃபூகோ. அவர் எட்ரோடோஃபியா என்ற அந்த பதிவில், அந்த கட்டுரை, அந்த விரிவுரையில், பின்னாளில் அது கட்டுரையாகிறது, அதில் 3 முக்கியமான வெளிகளை குறிப்பிடுகிறார். ஒன்று யூட்டோப்பியா, இரண்டாவது மிரர் ஸ்பேஸ், மூன்றாவது எட்ரோடோஃபியா. ஸோ இங்கே ஃபூகோவும் துலூஸும் ஒரே பதத்தை தான் பயன்படுத்துகிறார். இது நம்ம நிகழ்கால உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய இந்த மெய்நிகர் உலகங்கள், வெர்ச்சுவல் ரியாலிட்டி ஸ்பேசஸ், இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாலே இவங்க மெய்நிகர் உலகம்னா என்னான்னு பேசுகிறாங்க. புதிய பார்வையில் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மீனிங் இது. நீங்கள் டிக்ஷனரி மீனிங் வெர்ச்சுவல் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். பட் ஃபூகோவின் பார்வையிலும் துலூஸினுடைய பார்வையிலும் வாட் இஸ் வெர்ச்சுவல், வாட் இஸ் ஆக்சுவல், இது ரொம்ப முக்கியம். இந்த புரிதல் இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அவசியம். வாட் இஸ் வெர்ச்சுவல்னு துலூஸ் சொல்லும் பொழுது, இந்த காலம் நேரம் சார்ந்த படிமாக்களில் வெர்ச்சுவல் இஸ் த பாஸ்ட். The memories which are in the pure state, the memories which are in the unsolicited state, they are about the past, virtual. And the present is the habitual memory state, actual. நான் இன்று வண்டி ஓட்டுகிறேன், சைக்கிள் ஓட்டுகிறேன், ரோட்டில் நடக்கிறேன், இது habitual memory சார்ந்தது. தின
சரி பழக்க வழக்கங்கள் சார்ந்த நினைவுகளை சார்ந்து நான் ஒரு விஷயத்தை பண்ணுகிறேன். சாப்பிடுகிறேன், துணி துவைக்கிறேன், நடக்கிறேன், பறக்கிறேன், சைக்கிள் ஓட்டுகிறேன். இதெல்லாம் வந்து habitual memories. So this is located in the present, actual. So for both Deleuze and Bergson, virtual is the past, and virtual could be the pure memory. So what is crystal image? Actual optical image crystallizes with its own virtual image. இங்கே ஆப்டிக்கல் இமேஜ் எதுன்னா, நாம் கண்ணாடியின் முன்னால் போய் நிற்கிறோம். அதில் எது வெர்ச்சுவல், எது ஆக்சுவல்? கண்ணாடியில் இருப்பது வெர்ச்சுவல், நாம் முன்னால் நிற்கிறோம் ஆக்சுவல். There is a contestation and very confusing relationship between the virtual and the actual. The actual optical image crystallizes with its own virtual image. நான் பார்க்கிறேன் எனது தோற்றத்தை கண்ணாடியில். அங்கே இருப்பது நிகழ்காலம் சார்ந்ததா, கடந்த காலம் சார்ந்ததா? ஸோ என்னுடைய ஆப்டிக்கல் இமேஜில் அந்த பளிங்குத்தன்மை, அந்த வெர்ச்சுவல் கடந்த நிலை வந்து உள்ளே வருகிறது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இட் டஸ் நாட் அப்ஸ்ட்ராக்ட் டைம். அது ஒரு விஷயத்திலிருந்து நேரத்தையும் காலத்தையும் பிரித்து எடுப்பதில்லை. இட் டஸ் பெட்டர். இட் ரிவர்சஸ் இட்ஸ் சபார்டினேஷன் இன் ரிலேஷன் டு மூமெண்ட். அது வந்து அங்கே காலம் நேரத்தை முன்னால் தள்ளுது. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி virtual in the actual, actual in the virtual. நமக்கும் அந்த கண்ணாடி தோற்றத்துக்கும் கண்ணாடிக்கும் என்ன உறவுனா, நிகழ்காலத்துக்கும் கடந்த காலத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவு. ஸோ தட் இஸ் த crystal image. What the crystal reveals or makes visible is the hidden ground of time. That is, its differentiation into two flows, that of presence which pass and that of past which are preserved. Yeah. What constitutes the crystal image is the most fundamental operation of time. Its splitting in two at each moment as present and past. A splitting of the present into two heterogeneous directions, one of which is launched towards the future while the other falls into the past. Time consists of this split, and it is time that we see in the crystal. This is the powerful non-organic life which grips the world. இது அருமையான டெஃபினேஷன். என்னென்னா, இது ஏற்கனவே பேசியிருக்காங்க. இது மூணும் தனியாக இல்லை, மூணுத்துக்கும் அந்த ஓல் பீயிங் இல்லை, அதனால் நேரம் காலமே இல்லைன்னு நாகார்ஜுனா காலி பண்ணார். பட் இவங்க வந்து அந்த மூணும் இருக்குது. ஆனால் எப்படி இருக்குன்னா, ஒன் கோஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த பாஸ், அனதர் கோஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்யூச்சர். நமக்கெல்லாம் நினைவுகள் இருக்குது, நினைவுகள் கனவுகள் இருக்குது. அது என்னன்னா, நாம் இன்று ஒரு விஷயத்தை எதிர்கொள்கிறோம். இன்றைக்கி வந்த சம்பளத்தில் ஒரு 1000 ரூபா கம்மியாயிடுச்சு, இன்றைக்கி வந்த சம்பளத்தில் ஒரு 10,000 ரூபா அதிகமாகிடுச்சு. ஸோ அப்போ நம்ம நினைவுகள் எப்படி இருக்குன்னா, இந்த கிறிஸ்டலைன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இந்த அதிகம் வந்த சம்பளத்தை நாம் எவ்வாறு எதிர்காலத்தில் பயன்படுத்தப் போகிறோம் என்பது சார்ந்தும் இருக்கும். போன மாதம் வந்த சம்பளத்தில் இந்த 10,000 இல்லையே, அது சார்ந்தும் இருக்கும். நாம் எவ்வாறு இதை நாம் திட்டமிடப் போகிறோம் என்பது கடந்த காலம் சார்ந்ததாகவும் இருக்கும், நிகழ்காலம் சார்ந்ததாகவும் இருக்கும், எதிர்காலம் சார்ந்ததாகவும் இருக்கும். இந்த கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே நமது உள்தேகத்தில் இருக்கக்கூடிய நினைவுகள் சார்ந்ததாக இருக்கும். அப்போது இந்த கால நேரம், இந்த பளிங்கு நிலை நேர கால படிமாக்கம் என்பது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது சினிமாவில் வேறு நிலையில் தோற்றுவிக்கப்படுகிறது.
அதுதான் அந்த ஒசூனுடைய படம். பஸ்டர் கீட்டனுடைய அந்த காட்சியும் அதான். பஸ்டர் கீட்டன் வந்து ப்ரொஜெக்ஷன் அசிஸ்டண்ட்டாக இருக்கார். அவர் உறக்க நிலைக்கு போய்விடுகிறார். அது வந்து என்னது, பெர்க்சனுடைய லாஜிக்கில் ரெக்கக்னிஷன், ரீகலெக்ஷன், ட்ரீம் ஸ்டேட். ட்ரீம் ஸ்டேட்டுக்கு போயிடுறார். ட்ரீம் ஸ்டேட் போட்டோன்னே என்ன ஆகுது, he enters the virtual fantasy past. அந்த கால நேரம் வேறு. அங்கே என்ன ஆகுது, அவர் முள் மனசில் இருந்ததெல்லாம் அவர் சாதிக்க முடியுது. அது திரை. இட் இஸ் இம்பாசிபிள். நிகழ்கால விஷயத்தில் அது இம்பாசிபிள். திரைக்குள்ளே நம்ம போக முடியாது, கிழிஞ்சிடும் இல்லையா? ஆனால் அவர் அந்த திரையில் தோற்றுவிக்கப்படுகின்ற அந்த கதை சொல்லிகளின் உலகத்தில் அவர் போய் அவர் தன்னை நிலைப்படுத்திக் கொள்கிறார். அந்த இது மாதிரி ஸ்டூல் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அதில் ஆரம்பிக்குது, அதிலேயே முடியுது. ஓகே, ஸோ அந்த திரையில் அவர் சில விஷயங்களை பண்ணுகிறார். அடுத்த நிலைக்கு அவர் எங்கே போகிறார், ரோட்டில் தூக்கி விழுறார். ஸோ அங்கேருந்து கார்டனுக்கு போகிறார், அங்கேருந்து ஜூவுக்கு போகிறார், அங்கேருந்து ஒரு பனிமலைக்கு போகிறார், மறுபடியும் அதுக்குள்ளேயே வரார். ஓகே, ஸோ திஸ் டைம் ட்ராவல், இந்த டைம் ட்ராவல் கான்செப்ட்லாம் அண்மை கால படங்களில் தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறோம். பட் இதுவும் வந்து ஒரு காலப்பயணம் தான். காலப்பயணம் என்பது இங்கே எவ்வாறு படிமமாக்கப்படுகிறது, அது அந்த பஸ்டர் கீட்டன் இல்லை, அவருக்குள்ளேருந்து தான் அது வருது. ஸோ இட் இஸ் அக்கார்டிங் டு துலூஸ் எ ஷார்ட் சர்க்கியூட் நெட்வொர்க், மல்டிப்ளிசிட்டஸ், பல்வகை பெருக்கல், அப்புறம் தனித்துவம் கொண்ட சிங்குலாரிட்டிஸ், அப்புறம் கேயாஸ். இது மூணும் சேர்ந்தது தான் இந்த பஸ்டர் கீட்டனுடைய காலநேர படிமாக்கம். அங்கே the flower vase represent pure memory. It's a very pure state. எதுவுமே கிடையாது. So there are three characters in that Osu's film. One is the father, second is the daughter, third is the flower vase that is kept near the window, that acts as the anchor of the past, present and future, and it is seen by Dulus as pure memory. Understand? And in the case of Anchion Antholo, and in most silent films, you would have intertitles. Intertitlesனா அதுக்கு முன்னால் வரக்கூடிய அந்த சப்டைட்டில். ஸோ முதல் காட்சி ஒன்ஸ் அப்பான் எ டைம் இல்லையா, ஒன்ஸ் அப்பான் எ டைம், முன்னொரு காலத்தில். நம்ம தாத்தா பாட்டி கதையில் என்ன வரும், ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், ரொம்ப நாளுக்கு முன்னால் ஒரு ராஜா இருந்தார். ரொம்ப நாள் என்பது எது, டிஸ்டன்ட் பாஸ்ட். ஓகே, ஸோ அந்த டிஸ்டன்ட் பாஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க கதையில், புரியுதா? ஸோ there is an erasure between the past, present and the future. அப்போ பாட்டி எப்படி கதை சொல்லி முடிப்பாங்கன்னா, நீ இது மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடாது, நீ பெரியவனானா ஒழுங்காக நடந்துக்கணும். ஸோ there is an erasure of time continually in something like a grandma story, from the distant past to the past to the present to the future. So in this film Anchion Antholo, Once Upon a Time is the intertitle. அது வந்து கழுதையின் கண்ணோ ஏதோ ஒரு அனிமலின் கண்ணாரு. அதில் அந்த கண்ணை வெட்டுவதற்கு முன்னால், வெட்டும் பொழுது இன்னொரு விஷயம் வெளியில் நடக்கும். அது அந்த நிலாவை மேகங்கள் வெட்டுவது போல் இருக்கும். ஓகே, ஸோ தெர் ஆர் டூ நெட்வொர்க்ஸ் ஆஃப் ஷார்ட் சர்க்கியூட்ஸ் இயர். ஒன் இஸ் புன்யூன், அவர் தான் இயக்குனர் புன்யூன்.
பெரிய திரைமேதை. அவர் அந்த பெண்ணின் கண்ணை வெட்டுவது நிலாவை வெட்டுவது போல வேகமாக போகக்கூடிய மேகம். ஓகே, ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் highly incoherent. You can't make any meaning out of this film. This is meant to be this was produced, scripted to be an incoherent film. இது எந்த நினைவு நிலையை குறிக்கும்? இது பெக்சோனியன் லாஜிக்கில் ரெக்கக்னிஷன், ரீகலெக்ஷன், ஃபேண்டசி ஆர் ட்ரீம். மூணாவது நிலை ஃபேண்டசி ட்ரீம் நிலை. இன்கோகரண்ட்டாக இருக்கும். நம்ம கனவுகளில் வர கதைகள்லாம் அருமையான கதைகளாக இருக்கும். திரைக்கும் திரைநிலை கதைகளுக்கும் கனவு நிலை கதைகளுக்கும் பெரிய ஒற்றுமை என்னன்னா, ரெண்டும் கதைகள் தான். ஆனால் திரையில் ஃபேண்டசி ஜான்ரா வரும்போது தான் கனவு நிலை கதைகள் மாதிரி எல்லாமே நம்ப முடியாமல் இருக்கும். ஒரு வால்ட் டிஸ்னி படம் அது மாதிரி. பட் கனவுகளில் அந்த கொகரன்ஸ் இருக்காது. திரையில் அந்த கொகரன்ஸ் இருக்கும். அது ஃபேண்டசி படமாக இருந்தாலும் கதை நேர்த்தியாக சொல்லப்படும். ஏன்னா புரியணும், அப்போ தான் பார்வையாளன் டிக்கெட் கொடுத்து வாங்குவான். கனவு நிலையில் டிக்கெட் கிடையாது. ஸோ இன்கோகரண்ட்டாக இருக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக். ரெண்டாவது கான்ட்ரடிக்டரியாக இருக்கும், முரண்நிலை கதை அம்சங்கள் அதிகமாக இருக்கும். மூணாவது தொடர்நிலை கண்டிப்பாக துண்டிக்கப்படும். ஸோ துலூசியன் லாஜிக்கே என்னன்னா, கேயாஸ், ஷார்ட் சர்க்கியூட்ஸ், மல்டிப்ளிசிட்டஸ் இமேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வித் சிங்குலாரிட்டிஸ், தனி அம்சங்கள் கொண்ட பல் படிம பெருக்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய இந்த பெரும் குழப்ப நிலை நமது நினைவுகள் சார்ந்த கால நேர படிமாக்கத்தின் அடிப்படை தான். ஸோ இந்த படத்தில் அன்ஷோன் அந்தலோவில் அதான் நடக்குது. எந்த காட்சியும் நம்ம புரிஞ்சு கொள்ளவே முடியாது. சம்டைம்ஸ் வி see a double. எதற்காக ஒரு ஆணின் தோற்றம் அப்படி இருக்கிறது. இன்னொரு காட்சியில் வீட்டில் பியனோ இதில் ஒரு குதிரை இறந்து கிடக்கும், அதை அவர் இழுத்து கொண்டு செல்வார். இன்னொரு காட்சியில் கையை காட்டுவார், கையிலிருந்து கருப்பு எறும்புகள் வேகமாக வெளியே வரும். யார் அந்த பெண், யார் அந்த ஆண், யார் அந்த மற்றொரு ஆண், எதுவுமே கிடையாது. Because this is a typical surreal film. And what is surreal? As is obvious, surreal defies the real. யதார்த்தத்தை மிஞ்சிய ஆர் யதார்த்தத்திற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய யதார்த்தம். Why they went for surreal image making? அந்த படிமாக்கம் எதற்காக? Because the title of the film is An Andalusian Dog. Andalusia is part of Spain, which subscribes to Catholic faith. வாங்க Catholic faith வாங்க. Catholic பிராந்தியம், ஆனால் அதிக அளவு வன்முறைக்கும் பாலியல் தன்மைகளுக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு பிராந்தியம். ஸோ சால்வடார் டாலியும் அவரது நண்பரும் குனியில் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, நான் ஃப்ரெண்டோட பாரிஸ் போகிறேன். ஏன்னா அந்த காலத்தில் பல ஐரோப்பிய இளைஞர்களுக்கு பாரிஸ் தான் ஒரு மெக்கா மாதிரி. தங்களது கெரியரை வளர்த்துக்க, கலை சார்ந்த விஷயத்துக்கு ரெண்டு நகரங்கள் தான் போன நூற்றாண்டில். ஒன்று பாரிஸ், இன்னொன்று வியன்னா. ஸோ இவங்க வியன்னா பக்கம் போவாங்க, இல்லைன்னா பாரிஸ் பக்கம் போவாங்க. அப்போ அவங்க அம்மா பையன்கிட்ட எந்த எதிர்ப்பும் காட்டாமல் பணம் கொடுத்து அனுப்புகிறார். இருவரும் பாரிஸுக்கு வராங்க. ரூமில் இந்த இவர்கள் தோன்றிய அந்த அந்தலூசிய பண்பாட்டை பற்றி, எதற்காக இவ்வளோ வன்முறை, எதற்காக இவ்வளோ பாலியல் குற்றங்கள் என்று யோசிக்கும் பொழுது, வயலன்ஸை நம்ம நேரடியாக எதிர்க்கலாம். ஒருத்தன் துப்பாக்கி வச்சுருக்கானா, நம்மளும் துப்பாக்கி வாங்கி அவனை சுடலாம். ஓகே, பட் அது சரியான முறையாக இருக்காது.
சமூகத்தில் நடக்கக்கூடிய வயலன்ஸை நாம் திரை மூலமாக வேறு பார்வையில் அதே சமூகத்துக்கு நாம் எப்போதும் சொல்லலாம். வயலன்ஸ் வந்து ரொம்ப ஷாக்கிங், என்னால் அது தாங்க முடியாது. இந்த பாலியல் குற்றங்கள் ரொம்ப ஷாக்கிங், என்னால் அது தாங்க முடியாது. என்னால் தாங்க முடியாததை நீயும் அதே அளவில் உணர் திரை மூலமாக. இதுதான் இவர்களது சரியலிஸ்ட் லாஜிக். Violence is shocking. A surrealist film made by these two are shocking too. Have to be shocking. ஏன்னா இந்த ரியாலிட்டியை நான் மாற்றணும்னா இதுதான் வழின்னு அவங்க நினைக்கிறாங்க. This audience must be shaken up. ஸோ இவர்களுக்கு வயலன்ஸை திடீர்னு ஹாலிவுட் பார்வையில், கௌபாய் பார்வையில் கொடுத்துருக்கலாம் அவங்க இல்லையா? அதே காலத்தில் அவங்க கொடுத்தாங்க. ஹீரோ வில்லன் அடிக்கிறான், வில்லன் ஹீரோவை சுடுறான் கௌபாய் படத்தில் அதே காலகட்டத்தில். ஆனால் இவங்க அது மாதிரி பண்ணலை. ஏன்னா இவங்களாம் ஐடியாலஜிக்கலி ரொம்ப சவுண்டு, அறிவுஜீவிகள், சாதாரண இயக்குநர்கள் கிடையாது, முதன்மை படைப்பாளிகள். அதனால் இவங்க கண்டென்ட்டே வெரி ஷாக்கிங். யோசிச்சு பாருங்கள், சினிமா தோன்றி ஒரு 25 வருடங்களுக்குள்ளேயே சரியலிஸ்ட் படம் அவ்வளோ ஷாக்கிங்காக உருவாக்குறாங்க. ஸோ அந்த அறையில் அவங்க ஒரு நாள் காலையில் பேசிகிட்டு இருக்கும்பொழுது மூலையில் ஷூ பாக்ஸ் இருக்குது. எட்ரா ஷூ பாக்ஸ்ன்றார் சால்வடார் டாலி, வண்டியில் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ ரைட்ஸ் அ ஸ்கிரிப்ட் ஆன் த ஷூ பாக்ஸ். படம் பயங்கர அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயத்தை மக்களுக்கு தரதுனால ஆடியன்ஸ் எல்லாம் கல் செருப்போடு வராங்க. வன்னியல் பார்த்தாரு, அவன் கல்லோடு செருப்பு வரான்னா நம்மளும் போகலாம் கல் செருப்போட, தப்பிக்கணும் இல்லையா? ஸோ இதில் வந்து இந்த கால நேரம் எல்லாமே சப்வர்ட் ஆகிடுது இல்லையா? ஒரு பக்கம் ஹேபிச்சுவல் மெமரிஸ் அந்த சைக்கிள் ஓட்டுபவருக்கு உதவி பண்ணுது. இப்படி தான் நீங்கள் லிங்க் பண்ணணும். ஹேபிச்சுவல் மெமரிஸ் ஹெல்ப் தட் கேரக்டர் டு ரைட் த பைசைக்கிள், இட் ஹெல்ப்ஸ் ஹிம். இன்னொரு பக்கம் அவரை கேட்காம அன்சாலிசிட்டட் மெமரிஸ் வருது, தேவையற்ற கனவு நிலை விஷயங்கள் வருகிறது. இன்னொரு பக்கம் பியூர் ஸ்டேட்ஸ் வருது, அந்த பியானோவில் இருக்கக்கூடிய அந்த செத்த குதிரை, அந்த சிலுவை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அந்த அந்தலூசிய மண்ணை பற்றிய விஷயம். இவ்வளவு கத்தோலிக்கத்தில் தோய்ந்த ஒரு பிராந்தியத்தில் எப்படி இவ்வளோ வன்முறை இருக்கலாம் இல்லையா? இட்ஸ் அ கான்ட்ரடிக்ஷன், இஸ்ன்ட் இட்? இவ்வளோ சமய நம்பிக்கை இருக்கிற இடத்துல எப்படி இது இருக்கலாம் என்பதாகவும் அதை நாம் படிக்கலாம். ஸோ வாட் கான்ஸ்டிடியூட்ஸ் அ கிறிஸ்டல் இமேஜ் இஸ் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன் ஆஃப் டைம். இட்ஸ் ஸ்பிளிட்டிங், அதனுடைய பிளவு. அதனுடைய பிளவு என்பது மல்டிப்ளிசிட்டஸ் பிளவு. இங்கே in two at each moment as present and past. A splitting of the present into two heterogeneous directions, one of which is launched towards the future while the other falls into the past. Time consists of the split, and it is time that we see in the crystal. This is the powerful non-organic life which grips the work. So in the crystal image பற்றிய ஒரு, so I repeat, according to Deleuze, image is not image. படிமம் என்பது படிமம் அல்ல. நம்ம ஒரு லேட்டஸ்ட் டிஎஸ்எல்ஆரை வச்சு படிமம் எடுக்கிறோம்னு புறப்படுறது தப்பு. புரியுதா? ஒரு லேட்டஸ்ட் ப்ரொடக்ஷன் க்ரூவை வச்சு படம் எடுக்கிற போகிறது தப்பு. ஏன்னா இந்த அண்டத்தில், இந்த உலகத்தில் எல்லாமே ஸ்லைசஸ் ஆஃப் டைம், ஸ்லைசஸ் ஆஃப் இமேஜஸ், படிமம். இந்த அண்டத்தில் உலகத்தில் எவ்வாறு
எண்ணிலடங்கா கோடிக்கணக்கான பல்லாயிர கோடிக்கணக்கான படிமாக்கங்கள் நடைபெறுகிறது என்றால் இவை எல்லாம் ஒன்றிலிருந்து பிளவுபட்டு கடந்த காலத்தை சார்ந்து, நிகழ்காலத்தை சார்ந்து, எதிர்காலத்தை சார்ந்து பிளவுபட்டு துண்டுகளாக இருக்கின்றன. ஸோ படிமம் என்பது ஒரு துண்டு. எதனது துண்டு? மற்ற ஒரு படிமத்தின் துண்டு. அது எதனது துண்டு? மற்ற ஒரு படிமத்தின் துண்டு. இந்த எந்த படிமங்களிலும் நாம் அவற்றின் ஆதியை பார்க்க முடியாது. எந்த படிமத்திலும் நாம் ஒரு தோற்றத்தை பார்க்க முடியாது. அதுதான் படிமம். தோற்றமற்ற படிமத்தின் உள்ளடக்கமற்ற படிமம். நம்மால் நம்மளது மூளையை பார்க்க முடியுமா? முடியாது. மூளையும் ஒரு படிமம். பிரெயின் இஸ் ஆல்சோ இமேஜ்னு அழகா. When brain itself is an image, how can you account for an author or director or somebody? ஒரு கவிஞனின், ஒரு திரைமேதையின், ஒரு ஆசிரியரின், ஒரு புகைப்படக்காரரின் மூளை அதுவும் ஒரு படிமமாக பார்க்கப்பட்டால் எது ஆதி? All these are in circulation. ஸோ இந்த பழைய வியாக்கியானம் என்னன்னா, திரைப்பட ஆய்வியல் கோட்பாட்டில் கிளாசிக்கல் ஃபிலிம் தியரி, போஸ்ட் தியரி எல்லாம் ஃபிலிம்ஸ் ஆர் மென்ட் டு ரெப்ரசன்ட் நேச்சர், ஃபிலிம்ஸ் ஆர் மென்ட் டு ரெப்ரசன்ட் ரியாலிட்டி, ஆர் ஃபிலிம்ஸ் ஆர் மென்ட் டு பி ஆர்டிஸ்டிக் டு ரெப்ரசன்ட் ரியாலிட்டி. அகெயின் ரியாலிட்டி தான். இதையெல்லாம் காலி பண்ணது தான் இந்த 2 புத்தகம். ரெப்ரசன்டேஷன் ஃபெயில்ஸ் because images are not images. Images are slices of time. காலத்தின் பிளவுகள், அண்டத்தின் பிளவுகள். Image doesn't exist in the conventional sense in Deleuzian image என்று சொல்லலாம். இது ஒரு வகையான புரிதலை கொடுக்கும். ரெண்டாவது, இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? வந்ததுன்னா, இவர் அந்த பெர்க்சன் என்ற தத்துவ அறிஞர் முன்னாளில் 1896 எழுதிய இந்த மேட்டர் அண்ட் மெமரி என்ற முக்கியமான நூலில் பெர்க்சன் முதல் முறையாக ஒரு புரட்சியை பண்ணுகிறார். அது என்ன புரட்சி? கேளுங்கப்பா. காலம் நேரம் என்பது அண்டம் சார்ந்தது அல்ல. காலம் நேரம் என்பது உங்களுக்குள் இருக்கக்கூடிய நினைவுகள் சார்ந்தது. நினைவுகள் எப்படிப்பட்டவை? நினைவுகள் 3 வகைப்படும். இந்த 3 வகை நினைவுகள் தான் நம்மை கால புரிதலோடு செயல்பட வைக்கிறது. வாங்க, நமக்கு காலம் உணர்த்தப்படுவது எவ்வாறு என்றால் நமது நினைவுகளினால். இந்த நினைவுகளின் தன்மை என்ன? ஒரு வகையான நினைவு தினசரி பழக்க வழக்கங்கள் சார்ந்த நினைவுகள். நம்ம ஒரு காலத்தில் படகு ஓட்ட கற்றுக்கணும். அந்த படகை இன்றைக்கி ஓட்டுறதுன்னா அந்த நினைவினால் அன்றாடம் உந்தப்பட்டு நாம் தினமும் அந்த பிரச்சனை இல்லாமையே நம்ம படகு ஓட்டுறோம். we are not conscious about riding a boat or riding a bicycle or driving a car. This is habitual memory. பழைய திறந்தா மூடணும்னு இது நினைவு தான். தண்ணி சிந்தக்கூடாதுன்னு மூடுறோம். காஃபி குடித்தோன்னே மக்க வாஷ் பண்ணி வைக்கிறோம். இதெல்லாம் ஹேபிச்சுவல் மெமரி. அனதர் மெமரி இஸ் பியூர் மெமரி. முழுமையான, எந்த விதமான களங்கம் இல்லாத பழுங்கு நிலை கொண்ட நினைவுகள். இது எப்படின்னா, இதுவும் ஒரு தேவையை பூர்த்தி செய்யும். ஆனால் ஹேபிச்சுவல் மெமரி மாதிரி தினசரி வாழ்க்கை சம்பந்தப்பட்டதில்லை. என்றோ ஒரு நாள் நடந்த விஷயம் அப்படியே பளிங்கு மாதிரி திரையில் மறுபடியும் வரும். அது பியூர் மெமரி. இன்னொரு நினைவு இருக்குது. அது கேட்காம கொள்ளாமல் எந்தவித தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கத்தில் இல்லாமல் நமது கனவு நிலையில் வரும்.
இதை எவ்வாறு திரைப்படங்கள் காட்சிப்படுத்த புறப்பட்டன, அதற்கான சில உதாரணங்களைத்தான் இன்று நாம் பார்ப்போம். அவரது புத்தகத்தில் ஏராளமான இயக்குநர்களின் படங்களை அவர் சுட்டி காட்டுகிறார். அதில் சில உதாரணங்களைத்தான் இன்று நாம் பார்ப்போம். இங்கே அரிஸ்டாட்டிலியன் டைமை எவ்வாறு மறுவரையறை செய்கிறார். அரிஸ்டாட்டில் கூறிய காலம் நேரம் சார்ந்த கருத்தாக்கம் என்பது 2 புள்ளிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நிலை சம்பந்தப்பட்டது, நகர்வு சம்பந்தப்பட்டது. அரிஸ்டாட்டிலியன் டைம் இஸ் அபவுட் மூமெண்ட், பட் டைம் that acts as a measure of the interval between two movements. 2 நகர்வுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய கால நேரத்தை மையப்படுத்தியது அரிஸ்டாட்டிலியன் கருத்தாக்கம். அப்படி மையப்படுத்தி பேசும்பொழுது அதை டியூரேஷன்னு சொல்கிறாங்க. அந்த டியூரேஷன் இங்கே கம்ப்ளீட்டாக தலைகீழாக போட்டது மட்டும் இல்லை, தூக்கி வெளியே போட்டுறாரு. What is duration according to Bergson? It is not the time interval between 2 points. Duration resides in you. It is lived time. What is lived time? Unlike the cultural studies logic, lived experience is not living with a film, living with an object of desire. Lived time is about our 3 states of memory. Lived time is opposite of spatial time, that is clock time. Lived time is opposite of spatial time. அது நினைவு சார்ந்த விஷயம் கிடையாது. அதை எல்லாரும் ஒதுக்குறாங்க. எல்லா தத்துவ அறிஞர்களும் அதை மட்டமாக பேசுகிறாங்க. அதை ரொம்ப தூக்கி போட்டது பெர்க்சன். எப்படி தூக்கி போடுகிறார்? 2 நிலையில் தூக்கி போடுறார். 1, கிளாக் டைம் இஸ் நாட் டைம் பட் ஸ்பேஷியல் டைம். அங்கே வெளி தான் முக்கியம். ஏன் வெளி முக்கியம்? ஒரு நிலை, அடுத்த நிலை, அடுத்த நிலை, அடுத்த நிலை, மணி கோக்கிறது மாதிரி. இட் கோஸ் இன் எ சர்க்குலர் ஃபேஸ். ஸோ அது ஸ்பேஷியலைஸ்டு டைம். அது எல்லா அளவுகளிலும் கிளாக் டைம் ஸ்பேஷியலைஸ்ட் டைம். இப்போ இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டில் குறைந்தது 5-6 ஸ்பேஷியலைஸ்ட் டைம் கான்டெக்ஸ்ட் இருக்கணும். இப்போ நம்ம கவுகாத்திக்கு போனோம், அது சீனாவுக்கு அருகாமையில் இருக்குது. இங்கேயும் 7:30 மணி, அங்கேயும் 7:30 மணி என்பது ஏற்புடையதே அல்ல. இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயம். இப்போ யூஎஸில் எத்தனை டைம் ஜோன்ஸ் இருக்குது? ஆச்சரியமான விஷயம். இது எல்லாமே ஸ்பேஷியலைஸ்ட் டைம். In terms of the geographical location of the time and also the spatial location of the time. Then in every office, in every department, you have a timetable for our students. Again, a spatialized time. So you have GPS in your car, you also have a clock in your car. Again, spatialized version of space and time. Spatialized versions of space and time. GPS. So பெர்க்சன் ஏன் பாராட்டுக்குரியவர் என்றால், டியூரேஷன் சார்ந்த தத்துவத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்தவர். டியூரேஷன்னா 2 நிலைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நிலை கிடையாது. அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி டியூரேஷன் என்பது காலம் சார்ந்தது, நேரம் சார்ந்தது, ஆனால் அது நினைவுகள் சார்ந்தது. அது கிளாக் டைமு, ஸ்பேஷியல் டைமுக்கு எதிரானது. அப்போ அது என்ன? he defines it as lived time. நாம் வாழக்கூடிய காலம். அந்த காலம் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது, நம்ம இருக்கவே முடியாது. நம்ம ஏன் உயிர்ப்போடு இருக்கிறோம்? உயிரோடு இருக்கிறது வேற. உயிர்ப்போடு இருக்கிறோம் என்றால் இந்த காலம் நேரம் சார்ந்த விஷயம் நமக்கு சதா சர்வ காலம்
நினைவூட்டுவது நமது நினைவுகள், நிர்ணயம் செய்வது நமது நினைவுகள். இதை அப்படியே மடைமாற்றம் செய்கிறார் துலூஸ். இதை அப்படியே திரைப்பட உதாரணங்களை வைத்து விரிவாக்கம் செய்கிறார் துலூஸ். அப்போ பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு தத்துவ அறிஞர் சொன்னதை அதனால் நாம் கவரப்பட்டு பண்ணும் பொழுது அடுத்த கட்டத்திற்கு அதை எவ்வாறு கொண்டு போவது, அதுதான் இவர் பண்ணக்கூடிய சாகசம். அடுத்த கட்டத்திற்கு எவ்வாறு கொண்டு போகிறார்? அந்த நினைவுகள் சார்ந்த விஷயத்தை படிமங்கள் சார்ந்த விஷயத்திற்கு இவர் பயன்படுத்துகிறார். படிமங்கள், படிமாக்கம் என்பது நாம் புரிஞ்சுக்கிற மாதிரி கிடையாதுங்க. ஏன்னா எல்லாம் உள்ளே இருக்கும்போது, எல்லாம் வெளியே ஸ்லைசஸாக துண்டு துண்டாக கோடிக்கணக்கான அளவில் இருக்கும்போது எதை நீங்கள் எப்படி படிமம்னு நிர்ணயம் செய்வீங்க? இது எதிலேருந்து வந்தது, அது எதிலேருந்து வந்தது, அப்படி எண்ணிக்கொண்டு போகும் பொழுது இதனுடைய ஆதியை நம்ம பார்க்கவே முடியாது. இதனுடைய நிலை என்ன? நாட் டு ரெப்ரசன்ட் சம்திங். இதனுடைய நிலை என்ன? புலன்கள் சார்ந்து காலம் சார்ந்து இயங்கும் நிலை. ரெண்டாவது, புலன்கள் சார்ந்து வெளி சார்ந்து இயக்கம் சார்ந்து இயங்கும் நிலை. Now movement images are about space. ஒரு வெளியில் எவ்வாறு பெர்செப்ஷன் படிமாக்கம் நடைபெறுகிறது, ஆக்ஷன் படிமாக்கம் நடைபெறுகிறது, அஃபெக்ஷன் படிமாக்கம் நடைபெறுகிறது, அது திரையில் எவ்வாறு தோற்றுவிக்கப்படுகிறது. வீட்டில் குழந்தை சேட்டை செய்து பலார்னு அரையிறீங்க, அது எது? குழந்தை சேட்டை செய்தது, அது ஆக்ஷன். அதற்கு எதிர்வினை ரியாக்ஷன். அது அலர்து அஃபெக்ஷன். கூட சேர்ந்து நீங்கள் அதிகமாக அடிச்சிட்டோன்னு அலர்து மறுபடியும் அஃபெக்ஷனுமே. இட்ஸ் அ சர்க்குலேஷன் ஆஃப் படிமங்கள். அதுக்கு காரணம் வெளியில் அண்டத்தில் உலகத்தில் இருக்கிற அந்த ஸ்லைசஸ் ஆஃப் இது கிடையாது. அதற்கு காரணம் உங்களுக்குள்ளே இருக்கிற இது. புரியுதா? ஸோ அந்த குழந்தை சார்ந்த எதிர்கால நினைவுகள், எதிர்கால விருப்பங்கள், நீங்கள் சார்ந்த கடந்த கால விருப்பங்கள் எல்லாம் அந்த குழந்தை பராமரிப்பில் உட்காந்து இல்லையா? ஸோ நாம் குழந்தை வளர்க்கும் பொழுது அதில் நமது கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் எல்லாம் கிறிஸ்டல் இமேஜாக வந்துடுது. அந்த மகளும் தந்தையும் உறங்க போகும் பொழுது பேசக்கூடிய விஷயங்கள் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சார்ந்த ஒரு கிறிஸ்டல் இமேஜ். புரியுதா? அதே மாதிரி தான் இந்த பஸ்டர் கீட்டனுடைய வாழ்வியலும் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சார்ந்த நினைவுகள் ஒரு மாற்று வெளியில் தோற்றுவிக்கப்படுகின்றன. அதே தான் அன்சியோன் அந்தலோவில் அந்த சரியலிஸ்ட் கண்டென்ட்டும் அதான். அவங்க பார்த்த அந்த அந்தலுஷியா, அங்கே இருக்கக்கூடிய வன்முறை கொடுமைகள், பாலியல் கொடுமைகள், அந்த நினைவுகள் தான் அந்த ஷூ பாக்ஸில் ஸ்கிரிப்டாக உட்காருது. அந்த நினைவுகள் தான் எதிர்காலத்தில் இந்த படமாக உருவாக்கப்படும். ஸோ துலூசியன் இமேஜ் இஸ் நாட் an image in the conventional sense. துலூசிய படிமம் என்பது படிமம் அல்ல, படிமமற்ற படிமம். படிமமற்ற படிமம் என்பது நினைவுகள் சார்ந்த கால நேர உருவாக்க தேவைகளுக்காக உருவாவது. So what's the need for defining space and time differently, and how is it useful to our life or anything else? Space and time have to be axes or anchors of any kind of communication. We exist because of this temporal and spatial context. அதற்காகத்தான் மாற்றுப்பார்வையில் நாம் தொடர்பியல் ஆராய்ச்சியை வளர்க்க வேண்டும் என்றால், ஒரு முழு பரிமாணம் கொண்ட ஒரு தொடர்பியல் ஆய்வுத்தளத்தை நாம் இந்தியாவில் உருவாக்க வேண்டும் என்றால், நாம் இந்த வட அமெரிக்க தொடர்பியல் ஆய்வாளர்கள் பண்ணது மாதிரி ஊடக தொடர்பியல் ஆய்வை மட்டும் பண்ணாமல் முழுமையான தொடர்பியல் ஆய்வை பண்ணணும்னா நமக்கு வெளி காலம் சார்ந்த புரிதல் அவசியம். அது இல்லைன்னா பண்ண முடியாது.
நமது முன்னோர்கள் தொடர்பியல் தளத்தில் ஜெயித்ததற்கு காரணம் இந்த வெளி காலம் சார்ந்த புரிதல் அவர்களுக்கு அதிகம். கம்பராமாயணம் ஏன் கம்பராமாயணம்னா அது பெக்சோனியன் லாஜிக்கில் ஜெயிக்குது. எப்படி ஜெயிக்குது? ரெக்கக்னிஷன், ரீகலெக்ஷன், ட்ரீம் ஸ்டேட். ஸோ இட் பிகம்ஸ் ஏ காட்சி தொடர்பியல் கேன்வஸ். விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், டீச்சர்ஸ் எல்லாம் படிக்க வேண்டியது கம்பராமாயணம். இட்ஸ் a beautiful visual communication text because it is about these three states of memories and three stages of image making, that is recognition, recollection and dream state. ஸோ இப்போ நம்ம தொடர்பியல் துறைகளில் நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, இந்த ஊழலுக்கு இந்த நியூஸ் பேப்பர் எவ்வளோ காலம் சென்டிமீட்டர் கொடுத்தாங்க, இந்த சீரியல் எவ்வாறு எடுக்கப்பட்டது, இதில் பெண்ணியம் பேசப்பட்டதா இல்லையா, இது இப்படி தான் ஆய்வு. எல்லாமே ஊடக தொடர்பியல் சார்ந்த தட்டையான மட்டமான ஆய்வு. ஏன் தமிழ்நாட்டில் ஊழல் இருக்குதுன்னு எப்படி நம்ம தொடர்பியல் பார்வையில் பார்க்கலான்னா, காலம் சார்ந்த வெளி சார்ந்த பார்வை புரிதல் நமக்கு இருந்ததுன்னா பார்க்கலாம். ஊழல் என்பது நினைவுகள் சம்பந்தப்பட்டது, பண்டைய நினைவுகள் சம்பந்தப்பட்டது. இது இன்னைக்கு புதுசாக தோற்றுவிக்கப்படவில்லை. இதற்கு காரணம் அதிமுக, திமுக மட்டும்தான் கிடையாது. அப்படின்னு ஒரு பரந்துபட்ட பார்வையில், ஒரு புதிய பார்வையில் நாம் இன்றைய ஊழலை ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் தொடர்பியல் பார்வையில் நமக்கு மாற்று பார்வை அவசியம். இந்த மாற்று பார்வைக்கு வித்திடுவது தொடர்பியல் என்னாவே காலம், நேரம்தான், வெளிதான். இதை நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த பண்பாட்டை பொறுத்தவரை, இது ஒவ்வொரு பண்பாடுக்கும் மாறுபடும். இந்த பண்பாட்டை பொறுத்த வரைக்கும் சில வெளிக்கூறுகள் இருக்கின்றன, காலக்கூறுகள் இருக்கின்றன. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் 1000 வருஷமாக நம்ம வெளியில் சிலைகளை வைத்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் 1000-2000 வருஷமாக நம்ம வெளியில் புனிதமாக்கலை வேறு வேறு கால அளவுகளில் பண்ணுகிறோம். அதனால தான் ஆணவ கொலைகள் நடந்துக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆணவ கொலைகளுக்கு காரணம் இந்த கால வெளி சார்ந்த ஒரு பண்பாடில் இருக்கிறது. சங்க காலத்தில் என்ன மரபுன்னா, போர் மரபுன்னா, ஒவ்வொரு பிராந்திய அரசருக்கும் எது புனிதம்னா, ஏன்னா சங்க காலத்தில் இந்த பெருந்தெய்வங்கள் கிடையாது. அப்போது இந்த அரசருக்கு, இந்த அரசாங்கத்துக்கு இந்த மரம் புனிதம் என்றால், அடுத்த நாட்டு அரசன் என்ன பண்ணுவான்னா, ராஜாவை முதல்ல வெட்ட மாட்டான், மரத்தை தான் வெட்டுவான். இப்போ ஆணவ கொலைக்கும், இன்று நடக்கக்கூடிய ஆணவ கொலைக்கும் அன்று மரம் வெட்டப்பட்டதுக்கும் ஒரு இதை பார்க்குறீங்களா? அன்றைக்கி மரம் வெட்டப்பட்டதும் ஆணவம் சார்ந்தது, அகங்காரம் சார்ந்தது, அவர் சார்ந்த மரியாதை சார்ந்தது இல்லையா? அன்றும் அது வெளியில் நடந்தது, இன்றும் அது வெளியில் நடக்கிறது. காலம் உருண்டோடி விட்டது, ஆனால் எல்லாம் நடக்குது. ஸோ இந்த புரிதல் நமக்கு அவசியம். மாற்று பார்வையில் நாம் இந்த ஆணவ கொலைகளை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்றால், சராசரி கூட்டம் என்ன ஆய்வு பண்ணுவாங்க? எப்படி பண்ணுவாங்க? அந்த நுங்கம்பாக்கம் சம்பவத்துக்கு இந்த பேப்பர் எவ்வளோ கவரேஜ் கொடுத்தது, அந்த பேப்பர் எவ்வளோ கவரேஜ் கொடுத்தது, அதோடு போயிடும் இல்லையா? ஏதோ ஒரு மேற்கத்திய கோட்பாடு, யூசர்ஸ் அண்ட் கிராட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது, UNG, அதை அப்படியே இறக்கிடுவாங்க அங்கே இல்லையா? யூசர்ஸ் அண்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கும் நுங்கம்பாக்கத்துக்கும் என்ன சம்மந்தம்? ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு பண்பாட்டு புரிதலற்ற, அதை தான் ஜேம்ஸ் கேரி சொன்னார், பண்பாடற்ற பண்பாடு. நான் சொல்லலை, ஜேம்ஸ் கேரி அமெரிக்காவின் முதன்மையான தொடர்பியல் அறிஞர் 80களில். அவர் அமெரிக்க தொடர்பியல் ஆய்வை பற்றி விமர்சனம் வைக்கும் பொழுது பண்பாடற்ற பண்பாட்டு ஆய்வு அவர் சொன்னது, ஒரு அமெரிக்க தொடர்பியல் அறிஞர் சொன்னது, இவங்க பண்ணுறதெல்லாம் பண்பாடற்ற பண்பாட்டு ஆய்வு. என்னுடைய நோக்கமே இந்த வகுப்பு எடுக்கிறது, நாளைக்கு நீங்கள் ஒரு ஆய்வாளராக, பேராசிரியராக வரும்பொழுது தயவுசெய்து இந்த வட அமெரிக்க இறக்குமதியை சார்ந்து கருத்தாக்கங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம ஊர்லேயே ரொம்ப விஷயம் இருக்குது. ஸோ இந்த கருத்தாக்கங்களை, இதை நீங்கள் பயன்படுத்தி ஊடக தொடர்பியல் ஆய்வை தவிர்த்து மக்கள் சார்ந்த, பண்பாடு சார்ந்த ஆய்வை இப்படி தான் பண்ணால் நல்லாயிருக்கும். ஐ திங்க் வி கேன் ஸ்டாப் ஹியர். ஏன் புரிய மாட்டேங்குது?
நமக்கு இதுக்குள்ளே ஏதோ ஒரு மீனிங் இருக்குன்னே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அந்த மூவி சீன்ஸ் பார்க்குறப்போ. பட் இந்த கிளாஸ்க்கு அப்புறமா ஐ அண்டர்ஸ்டுட் தோஸ் சீன்ஸ் ஆர் மென்ட் டு பி லைக் தட். அதனுடைய அர்த்தங்கள் வந்து அதை அப்படியே எடுக்கணுமே தவிர அதுக்குள்ளே கனெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான மூவி கிடையாது. அண்ட் அதனுடைய அப்போ அந்த வேர்ல்டு வார் டைமில் இருந்த வயலன்ஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு ப்ரொஜெக்ட் நவ், மூவியோடைய ஃபுல் எசன்ஸே ஆக்சுவலாக இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷன்லாம் மாறிடுச்சு. ஸோ அது மட்டும்தான் எங்கள் தாக்கத்தில் இருக்குது. மூவினா என்டர்டெயின்மெண்ட், ஏதாச்சும் ஒரு மெசேஜ் கொடுக்குற மூவி. ஸோ இதுக்கு முன்னாடி இவால்வேஷன் ஆஃப் மூவி, வாட் ஹஸ் பீன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிறது இந்த மூவிஸில் ஒரு ப்ராப்பர் தாக்கம் இருந்தது. அண்ட் திலூஸ் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து ஓரளவுக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, திலூஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் அஸ். Another interesting as well as ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் செஷன் ஐ திங்க் ஸோ சார். பிகாஸ் இந்த செஷன் எனக்கு அதுக்கு காரணம் வந்து ஐ ஆக்சுவலி அட்டெண்டட் ராமலிங்கம். அதில் வந்து ஸ்பேஸ் வந்து ஏற்கனவே புரியுற மாதிரி சொல்லிட்டார் சார். ஆஃப்டர் அட்டெண்டிங் தட் செஷன் அதை அட்டென்ட் பண்ண இல்லைன்னா ஐ குட் ஹவ் நாட் காட் இட் வெரி கரெக்ட் டுடே சார். அது வந்து ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு புரிய வச்சுட்டார். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு கண்டினியூ வித் ப்ளூஸ். இந்த கிருஷ்ணர் வாயை திறந்து உலகமே தெரியுறதெல்லாம் காட்டுவாங்க சார். அப்போ வந்து மூட நம்பிக்கையை சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நோ ஐம் லுக்கிங் ஆல் மகாபாரத ராமாயணம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கிறேன் சார். அதுலேயும் நிறைய சயின்டிஃபிக்காக நிறைய விஷயம் இருக்குது. மூட நம்பிக்கை மட்டும்தான் நான் எம்பியில் ப்ராஜெக்ட் நான் அதுதான் சார் ப்ரெசென்ட் பண்ணேன். அவர் சொன்னார் கிருஷ்ணர் ஒரு நிமிஷம் யுகத்தையே நிறுத்திட்டு அர்ஜுனருக்கு மட்டும் சொல்லுவார் அந்த கீதா உபதேசம். அப்போ அவர் நிறுத்திருக்காருன்னா அது பின்னாடி இருக்க சயின்ஸ் அதெல்லாம் யோசிக்க தோணுது சார். ஸோ இது வெறும் மூடநம்பிக்கை இல்லை, இது தாண்டி வேறு எதுவும் இருக்குது. ஸ்பேஸ் இஸ் டிஃப்ரெண்ட், மூடநம்பிக்கை இஸ் டிஃப்ரெண்ட், எல்லாமே தனித்தனியாக தெரியாது. இன்னைக்கு கிளாஸ் வந்து எனக்கு ஃபிலிமோட ரிலேட் பண்ணிங்கிறதால தான் சார் எனக்கு புரிஞ்சது. ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் இமேஜ், ரியல் இமேஜ் இப்படின்னாலும் சொல்கிறப்போ எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அப்புறம் நீங்கள் ஃபிலிமோட கனெக்ட் பண்ணி கன்வே பண்ணுறப்போ எனக்கு அதை புரிஞ்சது சார். பிம்பம் எப்படி பாஸ்ட் ஆகும்? Image, how can it become past? Because it's actually அந்த எடுத்த காலம் போயிடுச்சு இல்லையா? அந்த எடுத்த காலம் போயிடுச்சு இல்லையா? mirror image which is there. It is not actual, sir. You are not there. We are not there. Therefore it is past. It is past as well as present. அந்த கண்டஸ்டேஷனை பற்றி தானே இவங்க பேசுகிறாங்க. அதுதானே கிறிஸ்டல் இமேஜாக மாறுது. It's not your original. It moves between that state and this state and that state. That makes it a crystalline image. So ஒரு ஸ்டேட் எப்போவுமே பாஸ்டாக தான் இருக்கும் இல்லையா? அதில் when there is movement between 2 points of time, one state is either past or present or future. You are actual. That's true. இரண்டு தமிழாக்கத்தில் நல்லா புரிஞ்சுக்கலாம் நீங்கள். நான் தமிழாக்கத்தை சொல்லலை. வெர்ச்சுவல்னா மெய்நிகர் உலகம். மெய்நிகர், என்னை போல, தன்னை போல. ஓகே, இட் இஸ் வெர்ச்சுவல். மெய் உலகம், மெய் சார்ந்த. மெய் என்பது ஆக்சுவல். கண்ணாடி தோற்றம் மெய்நிகர் உலகம். கண்ணாடி தோற்றம் வந்து மெய்நிகர் தோற்றம். இது நிகர் தோற்றம். இது மெய் தோற்றம். ஸோ மெய் தோற்றத்துக்கும் மெய்நிகர் தோற்றத்துக்கும் இடையே ஒரு நெட்வொர்க் இருக்குது துலூசியன் இதில். அது அந்த தொடர்பாடல் துண்டிக்கப்படுகிறது. அதை ஃபூக்கோ எப்படி சொல்லுவாருன்னா, நவ் ஐ ஆம் தேர் வேர் ஐ ஆம் நாட். ஃபூக்கோனுடைய அந்த ஹெட்ரோடோஃபி எடுத்து வாசிச்சு பாருங்கள். நவ் ஐ ஆம் தேர் வேர் ஐ ஆம் நாட். அது வந்து அந்த ஹெட்ரோடோஃபியா, அந்த அதர் ஸ்பேசஸ் எல்லாம் அவர் அதை அழகாக சொல்லுவார். இவர் வந்து ஹெட்ரோடோஃபியன் லாஜிக்கை பற்றி வெகுவாக பேசலை, யார்? துலூஸ். ஆனால் இங்கே வந்து இந்த டைம் இமேஜை பற்றி பேசும்பொழுது அந்த மிரர் இமேஜை பற்றி இப்படி பேசிக்கிறேன். ஸோ இட்ஸ் அ கண்டஸ்டேஷன் பிட்வீன் the virtual and the actual. The actual is not there in the virtual. At the same time, without the actual, the virtual cannot be there. புரியுதாமா? ஸோ
அந்த க்ஷணம் இட் கேன் பி வெர்ச்சுவல் ஆர் பாஸ்ட் ஆல்சோ. ஸோ இங்கே வந்து என்னன்னா போத் பெர்க்சன் அண்ட் இது தீர்மானமாக வெர்ச்சுவல் ஈக்குவல்ஸ் Past. past, actual equals present, crystal image equals virtual in the present, that is past in the present and future in the present. இதுதான் இந்த பளிங்கு நிலை என்பது, பளிங்கு கால நிலை என்பது எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் உள்ளடக்கியது. So the mirror image is a crystal image? இட்ஸ் அ கிறிஸ்டல் இமேஜ். 3 கால நேரங்களையும் அடக்கிய பளிங்கு நிலைத்தன்மை, அதுக்கு தான் கிறிஸ்டல் இமேஜ். In other words, we are defining the meanings of these words. Virtual, we have a certain understanding of the word virtual, but here he defines it as past. He இல்லை defines அது it as ஏன் something else. புரிதல் நமக்கு சிக்கல்னானா, கிப்சன்ற ஒருத்தர் 1984 நியூரோமேன்சார்னு ஒரு புத்தகம் வந்தது. ஏன் நமக்கு இந்த உங்களுக்கு அந்த புரிதல் சிக்கல் வருதுன்னா, இன்றைய தலைமுறைக்கு நமக்கு இந்த மெய்நிகர் உலகமே எப்போது தோற்றுவிக்கப்பட்டதுன்னா இந்த பார்வையில், இணையம் சார்ந்த கணினி சார்ந்த பார்வையில் எப்போ தோற்றுவிக்கப்படுகிறதுனா அந்த புத்தகத்தில் தான் தோற்றுவிக்கப்படுகிறது. நீங்களாம் அந்த வில்லியம் கிப்சன் நினைக்கிறேன், அந்த புத்தகத்தின் பெயர் நியூரோமேன்சர். அங்கே தான் முதல் முறையாக சைபர் என்ற வார்த்தை உருவாக்கப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் இந்த வெர்ச்சுவல் என்பது இவங்க சொன்ன வெர்ச்சுவல் இல்லாமல் வேறு வெர்ச்சுவலாக உருவாகும். புரியுதா? இவங்க சொன்ன வெர்ச்சுவல் இஸ் பாஸ்ட், இவங்க சொன்ன ஆக்சுவல் இஸ் ப்ரெசண்ட். ஆனால் வெர்ச்சுவல் ரியாலிட்டின்னு இப்போது இணையம் சார்ந்த கணினி சார்ந்த விஷயங்களில் நம்ம பேசுகிறது இந்த துலூசியன் லாஜிக்கை தவிர்த்து பேசக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அங்கே தான் நமக்கு புரிதல் சிக்கல் வருது. ஸோ துலூசியன் லாஜிக்கோ பெக்சோனியன் லாஜிக்கோ நம்ம பேசும் பொழுது இந்த சமகாலத்திய இணையம் சார்ந்த அந்த வெர்ச்சுவல் சார்ந்த இதை நம்ம அதை மனசுலேருந்து எடுத்துடணும். ஏன்னா இது தத்துவம் சார்ந்தது. இந்த 2000-3000 வருஷம் தத்துவம் சார்ந்த ஒரு பாரம்பரியத்தில் உருவானது இந்த வெர்ச்சுவல் ஆக்ஷன், மேற்கத்திய பயன்பாடு. ஆனால் இங்கே இந்த புரிதல் என்பது 1984 அந்த நியூரோமேன்சர் புக்கிலேருந்து தான் வருது. சற்றேறக்குறைய 30 வருடங்கள் தான் அதனது பாரம்பரியம். பட் இவங்க சொல்கிற இந்த வெர்ச்சுவல் ஆக்ஷன்லாம் நாகார்ஜுனா காலம், புத்தர் காலம் அப்படியே போயினே இருக்கும். சார் அவ்வளோதான் சார் இந்த டவுட்டு. இந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாம் இந்த இதெல்லாம் தெரிஞ்சுதான் இதை எடுத்தாங்களா? இந்த கான்செப்ட் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அதை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினச்சி எடுத்தாங்களா? அது சிக்கலான கேள்விமா. ஏன்னா அவங்க சித்தாரா சொன்ன மாதிரி அவர்கள் அறிவுஜீவிகள் என்ற காரணத்தினால் அதை நாம் நம்ப வேண்டும். அதற்காக தான் அது எடுக்கப்பட்டது. அதற்கு வலு சேர்ப்பது துலூசிய பார்வை, அவ்வளவுதான். ஏன்னா ஒசு வந்து ஜப்பான் வந்து சின்னாபின்னமாக ஆயிடுச்சு. இந்த படம் 49, 40கள் தான் ஹாலிவுட்டினுடைய கோல்டன் ஏஜ். உலகத்தில் ஹாலிவுட்டினுடைய கோல்டன் ஏஜ் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம். எல்லாரும் அதே மாதிரி படம் எடுக்க நினைக்கும் பொழுது ஒசு என்ன பண்ணுறாரு, அது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு புதிய உத்திகளை கொண்டு படம் எடுக்கிறார். ஓகே, அது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவர் எவ்வாறு காலம் வெளி சார்ந்த விஷயத்தை துலூஸ் சொல்கிற மாதிரி பயன்படுத்தி இருக்கிறார். ஓகே, ஸோ அங்கே அவருக்கு துலூஸ்க்கு ஒரு ரெடிமேடு எக்ஸாம்பிள் கிடைக்குது, அவ்வளோதான். இட் மைட் பி அ ஷியர் கோ இன்சிடென்ஸ், பட் அவரும் இன்டலெக்சுவல், இவரும் இன்டலெக்சுவல். அதனால் அவர் அப்படி படம் எடுத்ததை இவர் பார்வையில் பார்த்தபடி அவர் அதை பார்ப்பதனால் நமக்கு அந்த உதாரணம் கிடைக்கிறது. இப்போ கிறிஸ்டல் இமேஜ் அப்படின்றது பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சரில் இருக்குது. இப்போ டெக்னாலஜி அப்படின்னாக்கா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ கிறிஸ்டல் இமேஜில் டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். இங்கே நம்ம பார்க்க வேண்டியது வந்து தொழில்நுட்பம் சார்ந்த ரெப்ரசன்டேஷனை வச்சு நீ இந்த கேள்வி கேட்குற. ஒரு டிஎஸ்எல்ஆர், அடுத்து எதனா ஒரு பெரிய விஷயம் கேமரா, அது அடுத்து எதனா ஒரு அடோபியனுடைய மில்லியன் டைம்ஸ் பவர்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர், அதை வச்சு நீ வந்து கால நேரம் பற்றி அது வந்து அது எவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் உனக்குள்ளே இருக்கிற நினைவுகளின் தன்மை மாறாது இல்லையா? இல்லையா?
ஸோ ஒரு காலத்தில் வந்து கடிகாரம் வந்து பெண்டுலத்தில் ஓடி இருந்தது, இப்போ வந்து இதில் ஓடுது. ஓகே, ஸோ இன்னொரு இதில் டிஜிட்டலில் பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்பேஷியல் கிளாக் டைமே மாறுறதுக்கான வாய்ப்பு எப்படி அதிகம். பட் ஆனால் இது எந்த அளவுலையும் எனக்குள்ளே இருக்கிற நினைவுகளை மாற்றாது. ஸோ தொழில்நுட்பத்துக்கும் துலூசியன் இமேஜுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஒரே அளவில் ஒரு சம்மந்தம் இருக்குது. அவர் உதாரணங்களை பற்றி பேசும்பொழுது அஃபெக்ஷன் இமேஜ்னா க்ளோஸ்அப், அருகாமை காட்சி, இந்த தொழில்நுட்ப உத்திகளை பற்றி பேசுகிறார். அது 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 ஒண்டி தான் ஒரு உறவாக பார்க்கலாம். மற்றபடி பியூர் பெர்க்சோனியல் லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்துக்கும் இந்த படிமாக்கத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நினைவுகள் சம்மந்தப்பட்டது, உள்ளே இருக்கக்கூடிய தேகநிலை சம்மந்தப்பட்டது, வெட்டவெளி சம்மந்தப்பட்டது. அதனால் வெட்டவெளிக்கும் தொழில்நுட்பத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு செய்தியை வந்து எடுக்கும்போது, அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கும்போது ஒரு செய்தியை வந்து ஃபாலோ கொடுக்கும்போது அந்த செய்தியோட இந்த செய்தி ஒன்று இருக்குது, அந்த தகவல் இதில் சேர்ந்தது. அதே மாதிரி எதிர்காலத்துக்கு அந்த தகவல் சேர்ந்தோம். அப்போ அந்த 3 காலத்துக்கு சேர்ந்து எது நிகழ்காலம் அப்படின்றது, எது கடந்த காலம், எது எதிர்காலன்றது வந்து தெரியாமல் போயிடும். அதாவது அந்த விஷயத்தை சம்மந்தப்படும். அதில் வந்து நல்லா போச்சு. ஸோ டுலூஸ் பார்வையில் வந்து இந்த கிறிஸ்டல் இமேஜ் அப்படின்றது வந்து எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு. மறுபடியும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் செலவிட்டு இன்னும் கொஞ்சம் படிப்பேன். எப்போவுமே நீங்கள் சொல்கிற காலம் சார்ந்த, நேரம் சார்ந்த, இல்லைன்னா வேறு ஏதாவது கண்ணோட்டத்தை பற்றி நீங்கள் பேசும்போது எல்லாத்தையும் ஒரு ஜெண்டர் லென்ஸில் பொருத்தி பார்க்குறது எனக்கு ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இப்போது இன்றைக்கி நீங்கள் இந்த கிறிஸ்டல் இமேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் மூணும் வந்து அந்த பாஸ்ட்டும் ஃப்யூச்சரும் ப்ரெசென்ட்டில் அடங்கி இருக்குது அப்படின்னும் போது பெண்ணியம் சார்ந்த விஷயங்களோ இல்லை இன்றைக்கி வந்து இருக்க ஜெண்டர் இஷ்யூஸ் எல்லாமே வந்து எனக்கு டுலூஸ் பார்வையில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. ஸோ அதை மேலும் ஐ வாண்ட் டு டெல்வ் இன்டு இட். இந்த டைம் கிளாஸில் இது வந்து ஒரு புது விதமான ஒரு புது வழியை காமிச்சிருக்குன்னு சொல்லலாம் ரிசர்ச்சுக்கு. ஸோ நீங்கள் சொன்னதில் எங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் நீங்கள் அதை எங்களுக்கு புரிய முடியுது. இந்த புக்ஸை ரீட் பண்ணோன்னா கண்டிப்பாக எங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதனால ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது இன்றைக்கி இந்த கிளாஸு. ஸோ இதில் சொல்லக்கூடிய இந்த காலங்கள், இப்போ ரெகக்னைசேஷன், ரீகலெக்ஷன் அண்ட் ஃபேண்டசி, இதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது எங்களால் இந்த இது பண்ணிக்க முடியுது. இதை வந்து ஒரு மூவியில் நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறது எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பட் இதை எப்படி நாங்கள் அடுத்த லெவல் ரிசர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போவோங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. இப்போ என்னோட புரிதலில் இப்போ இந்த மாதிரியான கான்செப்டை மூவியில் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா லிட்ரேச்சரில் அப்ளை பண்ணலாம். மீன்ஸ் எதுனா இந்த சங்ககால விஷயங்களோ, இல்லை ஏதோ ஒரு பொயமோ, இல்லை ஒரு நாவலோ, ஏதோ ஒரு லிட்ரேச்சரில் நம்ம இதை அப்ளை பண்ணலாம். நுங்கம்பாக்கம் சம்பவம் என்பது ஒரு சராசரி ஆணவ கொலையாக நம்ம பார்த்தா தெர் இஸ் ஏ ரெக்கக்னிஷன் ப்ராப்ளம். நான் சொன்ன மாதிரி இல்லையா? ஸோ இட்ஸ் a problem of recognition. Why it is a problem of recognition? It is a problem of recollection. Understand? We are unable to recollect similar atrocities against women in the past, in the same society. So one is misrecognition or failure to recognition, which is again related to failure to recollect, which is again related to fantasizing the whole thing by different section. கபாலி படம், மலேசிய தோட்ட தொழிலாளர்களை பார்த்திராத நடிகரும் இயக்குனரும் கபாலி படத்தை ஒரு மேலோட்டமாக, இந்த தோட்ட தொழிலாளர்களின் நிலை என்பது கால நேரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இங்கிருந்து எவ்வாறு அவர்கள் கூலிகளாக கப்பலில் ஏற்றப்பட்டார்கள் 150-200 வருஷத்துக்கு முன்னால் ஏற்றப்பட்டு, அந்த முதல் கப்பல் அங்கே பினாங் நகரத்தை அப்போ நகரம் கிடையாது, பினாங்கு காட்டை அடைந்த பொழுது அந்த காட்டினது நிலை என்ன, காலநிலை என்ன, அந்த காட்டினது அந்த வெளி ஸ்பேஷியல் கான்டெக்ஸ்ட் ஹேஸ் டு பி co-located with the pure memories, unsolicited memories of the first workers who went there. அது இவர்களுக்கு தெரியுமா? அந்த நினைவுகள் தெரியுமா? அந்த நினைவுகள் சார்ந்த வழி தெரியுமா? தெரியாது. ஸோ இந்த 200 வருஷ வரலாற்று புரிதல் இல்லாமல் எடுக்கப்பட்ட ஒரு படம் கபாலி.
So it defines a state of failure to recognize something, which is also can be related to the failure to recollect something. And what exists in Kabali is only the last Bergsonian stage, that is fantasizing. So here what exists is only one thing, is fantasizing about plantation workers, their tragedies in a ephemeral way. Okay, அப்படிதான் அப்ளை பண்ணும். ஸோ கபாலி படத்தை துலுசி பார்வையில் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டால் எப்படி இந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வந்து வணிகமாக்கப்பட்டது என்பது நமக்கு புரியும். அங்கே மலேசிய மக்கள், தமிழ் மக்கள் ஏன் கபாலி படத்துக்கு ஷூட்டிங் ஸ்டேஜில் ஆதரவு கொடுத்தாங்க? ஸோ யாராவது ஒரு புனிதம் தேவைப்படுகிறார்கள் அடித்தட்டு மக்களுக்கு. அப்போது முனீஸ்வரன் வேணும்னு கேட்டாங்க. இவங்க முதல் கப்பலில் போய் இறங்க உடனே கங்காணிக்கிட்ட, கங்காணி வெள்ளைக்கார அதிகாரியும் கங்காணியும் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இன்னொரு அந்த ஸ்ப்ளிட்டிங்கை பார்க்கணும். இங்கேருந்து கூலிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து கங்காணிகள். அன்னிலேருந்து இவங்களுக்கு எந்த உறவும் கிடையாது, ஒட்டுதலும் கிடையாது. 2 பேரும் தமிழ் பேசுகிறவங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து மேட்டுத்தட்டு குடிகள், மேல் ஜாதி மக்கள் கங்காணிகளாகவும், இங்கிருந்து கூலிகள். ஸோ அந்த கால பிளவு புரியுதா? ஸோ இதையும் நம்ம வந்து ஃபேக்டர் இன் பண்ணி பார்த்தா அந்த கபாலி சார்ந்த துலுசிய பார்வை ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போ வந்து அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா 3 வாரம் கேட்டாங்க முதல் கப்பலில் போனவங்க. அவர் கேட்குறார் வெள்ளைக்கார அதிகாரி, ரொம்ப தூரம் வந்துட்டோம், இது காடு ஃபுல்லாக பாம்பு பூச்சி எல்லாம் இருக்குது. ஐ அண்டர்ஸ்டாண்ட், வி அண்டர்ஸ்டாண்ட், இது நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற பெரிய தொந்தரவு தான். இருந்தாலும் நீங்கள் 3 விஷயம் கேட்டால் நான் பண்ணுறேன். ஐயா சாமி, எங்களுக்கு ஒரு கல்லுக்கடை, முனீஸ்வரன் கோயில், தமிழ் பள்ளிக்கூடம், இதுதான் கேட்டாங்க. கிராண்டட். இப்போ புதிய முனீஸ்வரன்கள் இவர்களுக்கு தேவைப்படுகிறார்கள் கபாலி உருவத்தில். ஏன்னா இப்போ தோட்டம் கிடையாது. ஏன்னா தோட்டத்திலிருந்து மலாய்க்காரர்கள் இவரை வெளியே புலம்பெயர செஞ்சு வச்சிட்டாங்க. இப்போ தோட்டத்திலிருந்து இவங்க வெளியே புலம்பெயர்ந்ததுனால் இளைஞர்களுக்கு கல்வி என்பது ஏன்னா தோட்டத்தில் தான் இந்த ஆரம்ப பள்ளிக்கூடம் இருந்தது, வெள்ளைக்காரன் இப்போ கிராண்ட் பண்ணது. ஸோ இவங்க நகரங்களுக்கு கூலிகளாக மறுபடியும் இடம்பெயர்கிறார்கள். இப்போ கூலிகளாக இடம்பெயரும்போது அவங்க இந்த பசங்களுக்கு வந்து கல்வி ஒரு சிக்கலாக போகுது. கல்வி சிக்கலான காரணத்தினால குற்ற செயல்களில் ஈடுபட வாய்ப்பு அதிகம். ஸோ சமூகமே இப்போ தறிகட்டு போயிருக்கு மலேசிய தமிழ் சமூகம். இன்னொரு பெரிய சிக்கல், எதிரி 2 பேர் இருக்கான், அடையாளம் சார்ந்த சிக்கல். ஒரு பக்கம் மலாய்க்காரர்களுக்கு அரசு ஆதரவு உண்டு, இன்னொரு பக்கம் சீனக்காரர்களுக்கு பணம் சார்ந்த வசதி இருக்குது. ஸோ இவர்களுக்கு நவீன முனீஸ்வரர்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த நவீன முனீஸ்வரர்களை இவர்களுக்கு கடத்துவது தமிழ் திரைப்படம். புரியுதுங்களா? ஸோ இவங்களுடைய ஃபெயிலியர் டு ரெக்கக்னைஸும் அவங்களுடைய ஃபெயிலியர் டு ரெக்கக்னைஸும் என்ன ஆகுது? கோ எக்ஸிஸ்ட் ஆகுது. அவங்களது ஃபெயிலியர் டு ரீகலெக்டும் இவங்களது ஃபெயிலியர் டு ரீகலெக்டும் கோலொகேட்டாக. 3வது அளவில் அவனும் தே வாண்ட் டு என்டர் த ட்ரீம் ஸ்டேட், ஃபேண்டசி வேர்ல்டு. அதுக்கு இவன் தீனி போடுறான். இந்த படத்தினால இங்கே இருக்கிற அடித்தட்டு மக்களுக்கும் எந்த விமோசனமும் வரலை. இங்கே இருக்கிற அடித்தட்டு மக்களுக்கும் எந்த விமோசனமும் வரலை. இதுதான் என்னுடைய துலுசிய பார்வை.